லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல உங்க பார்ட்னர் உங்களை ஒரு ஆப்ஷனா தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நான் தான் நிறைய எஃபர்ட் போட்டுட்டு இருக்கேன், அவங்க எந்த எஃபர்ட்டுமே போட மாட்டேன்றாங்க. ஃப்ரீயா டைம் கிடைச்சாலுமே அந்த டைம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க, என்ன வேலையே பண்ண மாட்டேன்றாங்க. இப்படிலாம் நிறைய பேருக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கும், என்ன ஆப்ஷனா பயன்படுத்துறாங்களா, நான் வெறும் சப்ஸ்டியூட் மட்டும்தானா இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் சொல்லி கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகிக்கோங்க. இதை ரெசனேட் ஆகலைன்னா பார்க்க வேண்டாம், குவிக்கா ரீடிங்குள்ள போயிடலாம். உங்க பார்ட்னரோட நேம் அண்ட் உங்களோட நேமை கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த ரீடிங்கோட கனெக்ட் ஆகிக்கோங்க, இந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பார்ட்னரோட எனர்ஜி டுவர்ட்ஸ் யூ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எனர்ஜியை நீங்க பார்க்கணும், அந்த கரெக்டான எனர்ஜியை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா உங்க பார்ட்னரோட நேமை டீப்பா நீங்க ஒரு 3 டைம்ஸ் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. ரொம்ப காமான பிளேஸ்ல காமான எனர்ஜில இருங்க. உங்க பார்ட்னரோட எனர்ஜியோட நம்ம கனெக்ட் ஆகி அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ, அவங்களுடைய இமோஷன் டுவர்ட்ஸ் யூ என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே தான் மேல் அண்ட் ஃபீமேல் எனர்ஜிக்கான வர ரீடிங் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் அவங்களால காயப்பட்டிருப்பீங்க, ஏமாத்துறாங்களோ அப்படின்ற எண்ணமும் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த 2 எண்ணங்களோட தான் நீங்க அந்த உறவுக்குள்ளேயே இருப்பீங்க. அவங்க என்கிட்ட ஏமாத்துறாங்களோ, என்கிட்ட பொய் சொல்றாங்களோ, என்னை மதிக்கிறது இல்லையோ, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறாங்களோ அப்படின்னு இன்செக்யூர்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் 2 பேருக்குமான எனர்ஜியா இது இருக்கு. இந்த எனர்ஜி 2 பேருக்குமான எனர்ஜியா இருக்கு. மேல் அண்ட் ஃபீமேல் எனர்ஜிக்கும் சேர்ந்த ஒரு எனர்ஜியா இருக்கு. 2 பேர்கிட்டயுமே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. ஒரு இன்செக்யூரிட்டி டுவர்ட்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் எனர்ஜியில நம்மளால ஃபீல் அண்ட் சென்ஸ் பண்ண முடியுது. ஸோ பேலன்சிங் இங்க தேவைப்படுது. 2 பக்கத்துலயுமே பேலன்சிங் தேவை. உங்களுக்கும் இமோஷனல் பேலன்சிங் அண்ட் ஃபினான்ஷியல் பேலன்சிங் சப்போர்ட் 2மே தேவைப்படுது. அவங்களுக்குமே அதே மாதிரி தான். அந்த பர்சனுக்கு ஃபினான்ஷியலா ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஃபினான்ஷியலா ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலையா ஒருத்தவங்க கிட்ட இருந்து பணம் வந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பர்சனாலிட்டியா உங்களை ஃபீல் பண்றாங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்களை அவங்க பகிர்ந்திருப்பாங்க. அவங்க எனர்ஜி எப்படி இருக்குதுன்னா பென்டக்கல்ஸ் டுவர்ட்ஸ் பென்டக்கல்ஸாக தான் இருக்கு. ஸோ உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருப்பாங்க. நீங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க செல்ஃப் மேடா தான் இருப்பீங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. அவங்க ஒரு பவுண்டரி போட்டு இதுதான் என்னால முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா அது மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. வேற எந்த விஷயங்களும் அவங்க கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இமோஷனல் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க எதை அவங்களால பண்ண முடியும், எதை அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பவுண்டரி செட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க கரண்டா வேற ஒரு வேலையை தேடுறதுலையோ, வேற ஒரு படிப்பை தேடி வேற இடத்துக்கு போறதுக்கோ ஒரு சின்ன டிராவல் கண்டிப்பா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல இருக்கு. அவங்க அதுக்காக தான் இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அவங்களோட எனர்ஜில நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களால ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவாங்க. அப்படி உங்களால எந்த விஷயமும் உங்களுக்கு ஆக வேண்டியது கிடையாது, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, இனிமேல் என்ன தேடி வரதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க வரமாட்டாங்க. ஸோ உங்க பர்சன் இப்போ சம்திங் ஏதோ ஒரு சின்ன டிராவலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அது ஒரு வேலை விஷயமாக இருக்கலாம், படிப்பு விஷயமாக இருக்கலாம், சும்மா டூருக்கு போறதாக இருக்கலாம். இது எல்லாமே அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ல இருக்கு. சில பேர் கண்டிப்பா அந்த டிராவலுக்காக போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ உங்க பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு அப்படி பார்த்துருக்கோம். ஸோ உங்க லவ் எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க 2 பேருக்குமே சேர்த்து லவ் எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காதல் வாழ்க்கையில உங்க 2 பேருக்குமே சேர்த்து லவ் எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி ஒரு 2 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கார்மிக்கான எனர்ஜிஸ் தான் இருக்கு. ரெண்டுமே ஒரு லாங் டேர்மா சொல்லக்கூடிய எனர்ஜிஸ் தான்.
ரெண்டு பேருமே மனசை விட்டு பேசாம இருக்கீங்க, ரெண்டு பேருக்குமே வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கு மனசை விட்டு பேசுறதுக்கு. இது கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க பிரியணும்னு நினைச்சிருந்தாலும் ரெண்டு பேருமே சேர்ந்தே தான் டிராவல் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா ஒருத்தவங்க மனசுல பிரிஞ்சிடலாம், இதுக்கு மேல வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி அந்த தாக்கமும் இருக்கும். பட் இன்னொருத்தவங்க அதை கெட்டியா பிடிச்சு இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த 4 ஆஃப் பென்டக்கிள் நம்மளுக்கு ஒரு விதமான ப்ரொடெக்ஷனையும் அந்த ஹோல்டிங்கையும் காட்டுது. ஸோ இந்த கார்மிக் எஃபெக்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உண்மையாகவே ஒரு கார்மிக்கான ரிலேஷன்ஷிப் தான், ரொம்ப ஹாப்பியான ரிலேஷன்ஷிப் கிடையாது. கொஞ்ச நாள் நீங்க ஹாப்பியா இருந்திருந்தாலும் அதுலயுமே உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியை நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஒரு பவுண்டரிஸை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளதான் நீங்க இருந்திருப்பீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுடைய ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற வீக்னஸை காட்டுது. ஸோ உங்க சைட்ல இருந்து நீங்க போட்ட எஃபர்ட்கான ரிசல்ட் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன எஃபர்ட் போட்டிருக்கீங்க, நிறைய பேருக்கு கண்டிப்பா எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த எஃபர்ட்ஸ்க்கான ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு ஃபைனலா கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ உங்க சைட்ல இருந்து நீங்க போட்ட எஃபர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதற்கான ரிசல்ட் என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ உங்க சைட்ல நீங்க நிறைய சீட்டிங்க பார்த்துட்டீங்க, நிறைய இந்த பர்சன் கிட்ட இருந்து இப்போ நீங்க அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்க சைட்ல இருந்து நிறைய சீட்டிங்க நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பொய் சொல்லி இருப்பாங்க, உங்ககிட்ட இருந்து மறைச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க இருக்கும் பொழுதே இன்னொரு பர்சனுக்கு ஃபோன் பண்றது மெசேஜ் பண்றது அப்படின்ற அந்த சீட்டிங் கண்டிப்பா நடந்திருக்கும். உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்ல இல்ல இது வேற யாரோ, நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்டுக்காக நான் இந்த கிஃப்டை வாங்கியிருக்கேன், என் ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்களும் அதை நம்பியிருப்பீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சீட்டிங் தான் நடந்திருக்கு, உங்களை ஏமாத்தி இருப்பாங்க அவங்க ஆக்சுவலா. ஸோ இது எல்லாமே நீங்க கடந்து வந்திருப்பீங்க. நீங்க அந்த எஃபர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த லவ் எனர்ஜியை மட்டும்தான் அந்த பர்சன் கிட்ட காமிச்சிருப்பீங்க, லவ் மட்டும்தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க இப்போ 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 நீங்க இந்த ரீடிங்கை பாக்குறீங்கன்னா லவ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்க லைஃப்ல இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ நீங்க உங்களுக்கு புரிஞ்சாலும் அவங்க உங்களை ஏமாத்த தான் செய்யறாங்க, இன்னொருத்தவங்க கூட பேசிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்களுக்கு சேட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க திருமண வாழ்க்கையில இருந்தாலும் பரவாயில்ல, காதல் வாழ்க்கையில இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அந்த எஃபர்ட்டை போட்டிருப்பீங்க. பரவாயில்ல இந்த தேர்ட் பர்சன் கூட பேசிட்டு இருக்காங்க ஆனா என் கூட லவ்ல தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா எஃபர்ட்ஸுமே நீங்க காமிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்க எனர்ஜியில பாத்தீங்கன்னா பியோர் லவ் மட்டும் தான் வந்திருக்கு, பியோர் லவ்க்கான கார்ட்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. நீங்க அந்த பர்சனை விட்டே கொடுத்துருக்க மாட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம், உங்களுடைய நெய்பர் கூட சொல்லியிருக்கலாம், உங்க கூட வேலை பார்க்குறவங்க கூட நீங்க கொஞ்சம் செக் பண்ணுங்க, உங்க 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 பார்ட்னரை கொஞ்சம் பாருங்க, அவங்களுடைய நடவடிக்கையில ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, ஏதோ ஒரு சின்னதான ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க எதையுமே நம்பியிருக்க மாட்டீங்க, நீங்க மேனிஃபெஸ்ட் மட்டும் தான் பண்ணியிருப்பீங்க. இந்த பார்ட்னர் உண்மையாகவே என் கூட இருக்கணும், இந்த லவ் எனக்கு தேவைப்படுது, இந்த அன்பு எனக்கு தேவைப்படுது, இவங்க யாரு கூட பேசியிருந்தாலும் பரவாயில்லை, இவங்க யாரு கூட இருந்திருந்தாலும் பரவாயில்லை, நான் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இவங்களை நம்புறேன், கட்டாயம் எனக்காக இவங்க திரும்பி வருவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையை மட்டும் பெருசா கையில வச்சு நீங்க இத்தனை நாளா இந்த எஃபர்ட்ஸை உங்க கையிலேயே தான் நீங்க போட்டிருப்பீங்க, உங்க மனசார நீங்க பண்ணியிருப்பீங்க. இந்த எஃபர்ட்ஸ் போட்டுறதுக்கான ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்ட்டு. ஆனாலும் நீங்க அந்த எஃபர்ட்ஸ் காதலுக்காக நீங்க போட்டிருப்பீங்க. நான் ஏமாந்தாலும் பரவாயில்லை, இந்த பர்சன் என் கூடயே இருந்தா போதும் அப்படின்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளேயே இருந்திருக்கும். அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிருப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் ஆப்ஷனாக தான், நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டுமே நான் இந்த காதல் வாழ்க்கையில் ஆப்ஷனாக தான் இருக்கேனா அப்படின்ற கேள்வி இருக்கும். ஸோ நான் ஆப்ஷனாக தான் இருக்கேனா, என்னை ப்ரியாரிட்டியே பண்ணலையா, என்னை ப்ரியாரிட்டைஸே பண்ணலையா அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் பார்ட்னர் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பேகேஜஸில் நீங்கள் வச்சிட்டு இருக்க அந்த நம்பிக்கை, அந்த அந்த கோப உணர்வு, அந்த வருத்தம் எல்லாத்துக்குமான பதில் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது அழகான ஒரு ஷஃபில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எனர்ஜி ஃப்ளோவில் உங்கள் கேள்வி என்ன, அவர் என்ன ஆப்ஷனாக தான், அவங்க என்ன ஆப்ஷனாக தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய இமோஷன்ஸை அவங்க ரொம்ப
ப்ளே பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அந்த இமோஷன்ஸ் நீங்கள் போட்ட அந்த இமோஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு புரியுது. அந்த இமோஷன்ஸில் ஒரு பிளேயிங்கை தான் அவங்க பார்க்குறாங்க. கேம் மாதிரி உங்களுக்கு கூட விளையாடி இருக்காங்க இமோஷன் வைஸில். ஸோ இதில் வந்திருக்க கார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இந்த வேர்ல்ட் கார்டு, 10 ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க முன்னாடியே. இந்த மாதிரி நீ வந்து எனக்கு அந்த அளவுக்கு வேலிட்லாம் கிடையாது, எனக்கு இதை விட பெரிய வேல்யூவேஷன் நிறைய இருக்கு, எனக்கு இதை விட வேலை இருக்கு, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தான் எனக்கு உங்க கூட பேச முடியும் அப்படின்ற அந்த ஹிண்ட்டை கொடுத்துருப்பாங்க இவங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு ரெட் ஃபிளாக் தெரிஞ்சிருக்கும். அந்த ரெட் ஃபிளாக்ல எப்படி இருந்திருக்காங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, எனக்கு வேலை அதிகமாக இருக்கு, எனக்கு படிப்பு இல்லைன்னா அதிகமாக இருக்கு, இல்லைன்னா எனக்கு வந்து தனிப்பட்ட ப்ரைவேட் லைஃப் எனக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படுது, ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இவங்க. சொல்லி உங்களுக்குள்ள அந்த ரெட் ஃபிளாகை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ரெட் ஃபிளாக் கொண்டு வந்ததுமே அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா இவங்க வந்து அவங்களே விலகி போயிடுவாங்க, அவங்களே இந்த உறவுல இருந்து விலகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தாட் அந்த மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கு. நீங்களே வந்து ஒரு காலகட்டத்துல வெறுத்து வெளியில போயிடுவீங்க அப்படின்ற அந்த ப்ரியாரிட்டி கொடுக்காம நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அவங்க வந்து விலகி போயிடுவாங்கன்ற எண்ணம் அதிகமா இருக்கு. ஆனா நீங்க போட்ட எஃபர்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ வேர்ல்ட் கார்டு உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட நீங்க நிறைய பேர் வந்து வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு வேலையிலையோ அல்லது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்குள்ள கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்திருக்க வந்து வாய்ப்புகளை நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இல்லை எனக்கு இந்த பர்சன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடம் பிடிச்சி உங்களுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும். அது வேலையிலையோ, தொழிலையோ, படிப்புலையோ அல்லது புதிய உறவு கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் நீங்கள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை ஹோல்ட் பண்ணிட்டு இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியிலேயே இறங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய பர்சன் வந்து நீங்களே இந்த உறவுல இருந்து வெளியில போயிட்டா நல்லா இருக்கும், நம்ம சண்டை போட வேண்டாம், நம்ம எதையும் புரிய வைக்க வேண்டாம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் அப்படின்ற அந்த விஷயத்த மட்டும்தான் கையில வச்சிட்டு இருக்காங்க. இவங்க எனர்ஜியில ரொம்ப வந்து இந்த ஒரு அவங்க கேரே எடுத்துக்காம, ஒரு கேரே பண்ணாம, உங்களை பத்தி யோசிக்காம, உங்களை பத்தி வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வருத்தமும் இல்லை. நீங்க போறேன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வந்து போவாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நீங்களே போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த தாட் அந்த மனசுக்குள்ள நிறைய தீவிரமா இருக்கு. இந்த ரீடிங் வந்து கன்க்ளூஷன் வந்து க்ளோஷர் வரும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு புரியவது, இந்த பர்சன் வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க, இக்னோர் பண்ணுறாங்க. ஏன் ப்ரியாரிட்டி கொடுக்கலன்னா நீங்களே போகிறதுக்கான வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு வருத்தமாக கூட இருக்கலாம். ஏன்னா இது வந்து எண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான எண்டிங்காக தான் இருக்குது. உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல, அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க அதனால உங்களை பார்க்காம இருக்காங்க அப்படின்லாம் இல்லை. நீங்களே விலகி போயிட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்காக தான் இப்போ உங்களை வந்து ஆப்ஷனாகவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கல, அவங்கள வந்து எதுவுமே வந்து கேட்கவே மாட்டேன்றீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்கன்னும் போது அந்த ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் லாங் லாஸ்டிங்காக போயிட்டு இருக்கோம்னா நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கிறதால தான் அது லாங் லாஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. நீங்கள் கிரிப்பை விட்டுட்டீங்க, இந்த கையை வந்து இப்படி விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வாழ்க்கையில எதுவுமே இருக்காது. இந்த காதல் வாழ்க்கையில யாருமே வந்து யாருக்குமான ஒரு பர்சனா இருக்க மாட்டாங்க. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த க்ளோஷரோட இனியோட ரீடிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஹாப்பியா சந்தோஷமா இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். தேங்க்யூ.